தொகுதிக்கா இது? பெரம்பூர் தொகுதி. உங்க தொகுதியில விஜய் நிக்கிறதா இருக்காரு. நின்னா ஜெயிப்பாரா? கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இதுல 8 வாட்டி திமுக தான் ஜெயிச்சுக்குது. திமுக கோட்டைன்றாங்க. அந்த கோட்டையை பிடிக்க முடியுமா விஜயால? புதுசா ஒருத்தர் வந்தா சான்ஸ் கொடுக்க வேண்டியதுதானே, தப்பு இல்லைல்ல. அவரே இருக்கட்டும். பிடிச்சிடாரா? பிடிப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. நீங்க எதிர்பார்க்கறீங்களா பிடிக்கணும்னு? கண்டிப்பா அவர் தான் வரணும்னு எதிர்பார்க்கறேன். என்ன தொகுதினே இது? பெரம்பூர் தொகுதி. ஆனா உங்க தொகுதியில தான் விஜய் நிக்கிறதா பேச்சு அடிப்படுது. அவர் நிக்கலாமா வேணாமா? கண்டிப்பா நிப்பாரு அவரு. எங்க நின்னாலும் அவர் வருவாரு. பெரம்பூர் தொகுதியில வரவேற்கீங்களா எதிர்க்கீங்களா? நாங்க இந்த ஊர்ல இருக்கிற வரையும் அவரை வர வைப்போம். கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. திமுக கோட்டைன்றாங்க. திமுக தான் தொடர்ச்சியா ஒரு 8 தடவை ஜெயிச்சிருக்குன்றாங்க. யாரு ஜெயிச்சாலும் யார் பக்கம் நியாயம் இருக்குதோ கண்டிப்பா ஜெயிப்பாங்க. விஜய் பக்கம் நியாயம் இருக்குன்றீங்க? விஜய் பக்கம் நியாயம் இருக்குது. கண்டிப்பா இருக்குது. பெரம்பூரை பிடிச்சிருவாரா? பெரம்பூரை முடிச்சிருவாரு, கொளத்தூர் தொகுதியும் முடிச்சிருவாரு. எதனால இந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க விஜய்? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் நல்லது பண்ணியிருக்காரு. அவர் கட்சியில் இப்போ இன்னும் ஆட்சியில் வரல. ஆட்சியில் இல்லாத போதே எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு. கண்டிப்பாக வருவார். பெரம்பூரை பிடிச்சிருவாரு. பெரம்பூரும் முடிச்சிருவாரு, கொளத்தூரும் முடிச்சிருவாரு. இந்த தொகுதியில தான் விஜய் நிக்கிறதா இருக்கிறாரு. இது எப்படி வரவேற்கீங்களா எதிர்க்கீங்களா? அவர் நிக்கலாமா? கண்டிப்பா வரவேற்கிறேன். தாராளமா நிக்கலாம். ஆனா இப்ப இது வந்து திமுக கோட்டை அப்படிலாம் சொல்றாங்க. பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இங்க நின்று அவரால் ஜெயிக்க முடியுமான்னு? வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கடினமா உழைக்கணும். மக்களுக்கு நல்லா செஞ்சா யார் வேணாலும் வின் பண்ணலாம். அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.